எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம மூக்க பஞ்சசதி கத்துக்க ஆரம்பிச்சு ஆர்யா சதகமும் பாதாரவிந்த சதகமும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? சோ இது மூணாவது 100, அதாவது ஸ்துதி சதகம் அப்படின்னு. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இந்த மூக்க கவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அவர் பிறக்கற்சையே அவர் எப்படி இருந்தாருன்னா பேச முடியாம இருந்தார் இல்லையா? அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், காமாட்சி கோயிலுக்கு போவார். அதுக்கப்புறம் அந்த அம்பாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்பாலோட அந்த தாம்பூல பிரசாதம் கிடைச்ச உடனே அவருக்கு வார்த்தைகள்லாம் பிரவாகமா வந்தது. அதுல எழுதினதுதான் இந்த ஒரு 500 ஸ்லோகம். முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, காஞ்சி காமகோட்டி பீடத்துல இவரும் ஒரு ஆச்சாரியரா இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இல்லையா? சோ அப்படி நம்ம வரும்போது இதுல நம்ம ஆர்யா சதகம் பார்த்தோம். ஆர்யா சதகம் அப்படின்னாக்க ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலா அம்பாளுக்கு ஒரு வணக்கம் அதே மாதிரி சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தது. பாதாரவிந்த சதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அம்பாலோட திருவடிகளுக்கு மட்டுமே நம்ம அதை படிச்சோம். இப்ப நம்ம படிக்க போற இந்த ஸ்துதி சதகம் அப்படிங்கிறது என்னதுன்னா, அம்பாலோட மகிமை இருக்கு இல்லையா, அதை ஸ்தோத்திரம் பண்றது, இல்லாட்டி நேரடியாக நம்ம புகழறது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஸ்துதி சதகம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல் ஸ்லோகத்திலேயே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த பிரம்மன் இருக்கா இல்லையா, அந்த பிரம்மனே அம்பாளை புகழணும்னு நினைச்சா கூட புகழ முடியலையாம். அப்போ ஏன் அப்படி புகழ முடியல? ஏன்னா அம்பாலோட அந்த ஒரு புகழ் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உன்னோட அந்த ஒரு புகழ உன்னோட திருவடி மேல உன்னோட திருவடிக்கே சேவை பண்ணணும்னு ஆசையோட இருக்கக்கூடிய என்ன, ஆனா பேச வைக்கிறது, என்னையும் புகழணும்னு சொல்ல வைக்கிறது நீதான், உன்னோட திருவடி தான் அப்படின்னு சொல்றார். இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் இந்த ஸ்துதி சதகம்லன்னா, அம்பாள் காஞ்சிபுரத்துல எப்படி இருக்கா, அதுக்கப்புறம் அவளோட கருணை நிறைந்த பார்வை, கருணை நிறைந்த மனசு எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் எப்படி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதியா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல அந்த காஞ்சி கோவில்ல அந்த காமாட்சிக்கும் சிவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு ரொம்ப அழகான உறவு இல்லையா, அதை பத்தி எல்லாம் சொல்ல போறோம். சோ இந்த ஒரு ஸ்துதி சதகத்தை நம்ம படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறியாமைன்னு சொல்றோம் இல்லையா, அது நீங்கி நம்மளுக்கு நல்ல வித்தை, நல்ல சொல்லக்கூடிய வித்தை, படிக்கிற வித்தை, ஸ்லோகம், பக்தி இதெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா முழு சரணாகதி, அதாவது இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு வறுமை இருக்காது, துன்பம் இருக்காது, பிறவி பிணியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்றா. இதுல ஒரு ஸ்லோகத்துல மகாபெரிவா மூக்க பஞ்சசத்திய முழுசா படிக்காதவாளுக்கு மூக்க சாரம்னு ஒண்ணு இருக்கு. அது நான் இது முடிச்சோடனே என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்னு சொல்றேன். ஆனா அதுலயும் மகாபெரிவா சில ஸ்லோகத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்திருக்கார். நம்ம அதுல ஆர்யா சதகம்ல ஸ்லோகம் நம்பர் 91 இருக்கும், அது அதுல ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஸ்துதி சதகம்ல 74வது ஸ்லோகம் இருக்கும். மந்தஸ்மித சதகம்ல மந்தஸ்மித சதகம்ல 94, அதாவது உடம்பு வியாதி படுத்தாம இருக்கிறதுக்காக அது. ஆர்யா சதகம் படிக்கிறது அந்த 91st ஸ்லோகம் படிச்சோம்னா திருமண தடை, அதாவது கல்யாணம் ஆகல, அதாவது எல்லாமே நம்ம பேசுறது இந்த யூனிவர்ஸ் கேட்டுன்னு இருக்கோம், அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறவாளுக்கு, காத்தால பேசினவாளுக்கு தெரியும். கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொன்னவாளுக்கு பெரியவாளே சொல்ற மாதிரி அந்த ஆர்யா சதகம்ல 91st ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு அதை. ஓகேவா? பெரியவா சொன்ன மாதிரியே. சோ அது 91st ஸ்லோகம். அடுத்தது நம்மளோட வறுமையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஸ்துதி சதகம்ல 74, உடல்நில பிரச்சனை அது ஏதாவது இருந்ததுன்னா மந்தஸ்மிதம்ல 94 இதெல்லாம் சொல்லியிருக்கா. சோ அந்த மாதிரி இது முக்கியமான ஸ்லோகம். மூக்கசாரம்ல இன்னும் நிறைய இருக்கு. சோ அதே மாதிரி இந்த மூக்க பஞ்சசதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகா பெரிவாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா இதுதானா. சோ அவரே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க, அவரோட அந்த இது மூலமா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வெளியிட்டு எல்லாருக்கும் இதை கொடுத்து இந்த மூக்க பஞ்சசத்தியை நீங்க எல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்திருக்காராம். சோ அதனால அவரோட ஒரு பிரியப்பட்ட ஒரு மூக்க பஞ்சசத்தியை தான் நம்ம படிக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஸ்துதி சதகம் அப்படிங்கிறது. இது நம்மளோட சாந்திரானந்த ராகம் படிக்கிறோம் இல்லையா நாராயணியத்துல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். பட் இதுல இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம அதுல சொல்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி கூட சாந்திரானந்த ராகம் சொல்றவாளும் இருக்கா. சோ அதனால ஈஸியா தான் இருக்கும் இது. ஸ்துதி சதகம். பாண்டித்யம் பரமேஸ்வரி ஸ்துதி விதௌ நைவாஸ்ரயந்தே கிராம் வைரிஞ்சாண்யபி கும்ஃபனானி
விகலத் கர்வாணி ஷர்வாணி தே ஸ்தோத்தும் த்வாம் பரிஃபுல்ல நீல நளின ஷியாமாக்ஷி காமாக்ஷி மாம் வாசாலி குருதே ததாபி நிதராம் த்வத்பாத சேவாதரஹ. என்ன இதுல சொல்றாரு அப்படின்னாக்க, அதாவது இந்த பிரம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேதாதி ஸ்துதிகள் அது கூட வந்து என்ன பண்றது, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதுக்கு கூட சக்தி இல்லாம போயிடுறதாம். அப்போ அதோட கர்வம் எல்லாம் இழந்து நிக்கிறதுங்கிறா. அப்படி இருந்து கூட உன்னோட அந்த திருவடி சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ருச்சியானது என்ன பண்றதுன்னா, என்னை தூண்டி விட்டு உன்னோட ஸ்தோத்திரத்தை சொல்லு சொல்லுன்னு என்ன தூண்டி விடுறது அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். पाण्डित्यं परमेश्वरी स्तुतिविदो नैवाश्रयन्ते गिरां वैरिञ्चान्यपि गुम्फनानि विगलत् गर्वाणि शर्वाणि ते स्तोतुं त्वां परिफुल्लनीलनलिन श्यामाक्षि कामाक्षि मां वाचालीकुरुते तदापि नितरां त्वत्पादसेवादरः. सेकेंड तापिंच स्तबक विषे तनुभृतां दारिद्र्य मुद्राद्विषे संसाराक्य तमोमुषे पुररिपोहो அந்த இர்ர வந்து ஹோ போடணும். வாமாங்க சீமாஜுஷே கம்பாதீரம் உபேயுஷே கவயதாம் जिह्वा कुटीम जग्मुषे विश्वत्राण वपुषे நமோஸ்து சததம் தஸ்மை பரஜ்யோதிஷே. அதாவது அந்த தாப்பிஞ்சம் பூங்கொத்தோட காந்தி போல இருக்கிறதும் அது ஏழைத்தனத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒழிச்சு அந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இருட்டை நீக்கிறதும் பரமசிவனோட இடது மடியில வசிச்சுட்டு இருக்கிறதும் கம்பா தீரத்துல இருக்கக்கூடியதும் கவிகளோட நாக்குகள்ல வாசம் செய்யக்கூடியதும் ஜகத் ரக்ஷணத்தை செய்யறதுமா இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதிக்கு எப்பவும் நமஸ்காரம். அதாவது தேவிய வந்து பச்சை நிறத்தவள் அப்படின்னும் அந்த தமால மரத்தோட பூங்கொத்து மாதிரி இருக்கக்கூடிய தேககாந்தியோட இருக்கக்கூடியவள்னு சொல்றது இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி தன்னை வணங்கக்கூடிய ஜீவர்கள் அவ என்ன பண்றான்னா, அப்படி யாரெல்லாம் அவளை வந்து சேவிக்கிறாளோ அவளோட ஏழ்மை தனத்தெல்லாம் நீக்கி சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டை வந்து நீக்கிறவளாக அவதான் இருக்கா அப்படின்னு சொல்றான். स्तुति शतकம்ல செகண்ட் ஸ்லோகம். तापिञ्चस्तबकद्विषे तनुभृतां दारिद्र्यमुद्राद्विषे संसाराख्यतमोमुषे पुररिपोः वामाङ्कसीमाजुषे कम्पातीरमुपेयुषे कवयतां जिह्वाकुटीं जग्मुषे विश्वत्रानपुषे नमोस्तु सततं तस्मै परज्योतिषे. ये सन्ध्या ऋणयन्ति शङ्कर जटा कान्तार चन्द्रार्बकं सिन्दूरन्ति च ये पुरन्दरवधू सीमान्तरे पुण्यं ये परिपक्वयन्ति भजतां काञ्चीपुरे माममि पायासुः परमेश्वर प्रणयिनी पादोद्भवा पांसवः. இதுல என்ன சொல்றா அப்படின்னாக்க, அந்த காமாட்சி தேவியோட அந்த பாத தூளி சம்பந்தத்தினால சிவபிரான் இருக்காரு இல்லையா, அந்த அவர் வந்து ஜடாவாசியா இருக்கக்கூடிய சந்திரனும் சிவப்பு நிறத்துல இருக்கான். இந்திராணியோட அந்த சிரசுல இருக்கக்கூடிய தலை வகுடு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பாததூளியால சிந்தூரம் தரிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. சோ காஞ்சிய அடைஞ்சவர்களோட அந்த க்ஷேமத்தை இந்த பாத தூளி என்ன பண்றதுன்னா இன்னும் வந்து பக்குவமாக்கிடுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூளிகள் என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதாவது எப்படி சொல்றா அப்படின்னா, அந்த பரமனோட அந்த துணைவியோட திருவடி தூசு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணறதான்
ஈசனோட சடைமுடின்னு சொல்லக்கூடிய காடு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த இளம் பிறையை வந்து சந்தியா நேரத்துல வரக்கூடிய செவ்வன்மையா எது ஆக்குறதுன்னா அம்பாலோட பாத தூளி தான் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி சசிதேவி இருக்கா இல்லையா, இந்திரனோட ஒய்ஃப், அவ என்ன பண்றான்னா அம்பாளை வந்து சேவிக்கிறாளாம் கால்ல. அப்படி சேவிக்கும் போது அவளோட வகுடு கீழே படுற மாதிரி தன் அம்பாலோட பாதத்துல படுற மாதிரி சேவிக்கிறா இல்லையா, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுறதா, தேவியோட பாததூளியான சிந்தூரம் வந்து அதுல படுறதாம். அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா அது அவளோட வகுடுக்கு சிந்தூரம் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏ சந்தியாருணயந்தி சங்கர ஜட்டா காந்தார சந்திரார்பகம் சிந்தூரந்தி ச ஏ புரந்தரவது சீமாந்தரே புண்ணியம் ஏ பரிபக்வயந்தி பஜதாம் காஞ்சிபுரே மாமமி பாயாசுப் பரமேஸ்வர பிரணயினி பாதோத்பவா பாம்சவஹ. நெக்ஸ்ட், காமாடம்பர பூரையா சசிருச்சா கம்ரஸ்மிதானாம் த்விஷா. காமாரேர், அந்த இடத்துல வந்து காமாரேர் அப்புறம் ஆ போட்டுக்கணும். அனுராக சிந்துமதிகம் கல்லோலிதம் தன்வதி காமாக்ஷீதி சமஸ்த சஜ்ஜனனுதா கல்யாணதாத்ரி நிருணாம் காருண்யா குல மானச பகவதி கம்பா தட்டே ஜிரும்பதே. சோ தன்னோட அந்த அழகா இருக்கக்கூடிய சந்திர ஒளி மாதிரி அந்த மந்தஸ்மிதத்தினால பரமசிவனோட அந்த அனுராகத்தை விருத்தி பண்ணக்கூடியவளும், ஜனங்களோட ஜனங்கள் எல்லாருக்கும் க்ஷேமத்தையே கொடுத்து அந்த கருணை நிறைந்த மனசுனால காமாட்சின்ற பேரால பெரியோர்களால துதிக்கப்பட்ட அந்த தேவியானவள் எங்க இருக்கான்னா கம்பா நதிக்கரையில இருக்கா. காமாடம்பர பூரையா சசிருச்சா கம்ரஸ்மிதானாம் த்விஷா காமாரேரனுராக சிந்துமதிகம் கல்லோலிதம் தன்வதி காமாக்ஷீதி சமஸ்த சஜ்ஜனனுதா கல்யாணதாத்ரி நிருணாம் காருண்யாகுல மானசா பகவதி கம்பா தட்டே ஜிரும்பதே. காமாக்ஷீன பராக்கிரம பிரகடனம் சம்பாவயந்தி திருஷா ஷியாமா க்ஷீர சகோதர ஸ்மிதருச்சி பிரக்ஷாலிதாசாந்தரா வாமாக்ஷி ஜனமௌலி பூஷண மணிஹி. அந்த இடத்துல மணிஹி போடணும். சில புக்ல பூஷண ருச்சிஹின்னு இருக்கும், எப்படி இருக்கோ அப்படி படிச்சுக்கலாம். இங்க பூஷண மணிஹி வாசாம் பராதேவதா காமாக்ஷீதி விபாதி காபி கருணா கம்பா தட்டின்யாஸ்தட்டே. சோ தன்னோட அந்த கண் விலாசத்தினால மன்மத சக்தியை வெளிப்படுத்தின்னு இருக்கக்கூடியவளும், தன்னோட வெளுப்பான புன் சிரிப்பு காந்தினால திக்குகள் எல்லாத்தையும் பரிசுத்தி பண்ணக்கூடியவளும், கண் அழகோட அந்த கண்ணழகிகளோட அந்த சிரோபூஷணம் போல இருக்கக்கூடியவளும். யாருக்கெல்லாம் நம்ம கண்ணு அழகா இருக்குன்னு சொல்றோமோ அவளுக்கெல்லாம் ஒரு சிரோபூஷணம், அவளுக்கெல்லாம் ஒரு தலைவி மாதிரி இருக்கக்கூடியவளும். ஏன்னா இவளுக்கு தான் எல்லார விட கண் அழகாம். அப்படி இருக்கக்கூடியவளும் கருணாமூர்த்தியுமா இருக்கக்கூடிய அந்த காமாட்சின்ற பேரால அவ கம்பா நதிக்கரையில பிரகாசிச்சுன்னு இருக்கா. காமாக்ஷீன பராக்கிரம பிரகடனம் சம்பாவயந்தி திருஷா ஷாமாக்ஷீர சகோதர ஸ்மிதருச்சி பிரக்ஷாலிதா சாந்தரா வாமாக்ஷி ஜனமௌலி பூஷணமணிஹி வாசாம் பராதேவதா காமாக்ஷீதி விபாதி காபி கருணா கம்பா தட்டின்யாஸ்தட்டே. ஷியாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்யக வித்வவர்ஷ ஜனனி யாகாபி காதம்பினி மாராராதி மனோ விமோகன விதௌ காச்சித்தம கந்தலி காமாக்ஷ்யா கருணா
கடாக்ஷலஹரி காமாயமே கல்பதாம். சோ அந்த காமாட்சியோட அந்த கடாட்ச மகிமையானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறா. அது எப்படி இருக்கு, 3 உலகத்துல கூட அந்த கருத்த நிலா போல இருந்துட்டு இருக்கா. அதாவது அந்த கவிகள்லாம் இருக்கா இல்லையா, அவ கிட்ட வந்து கவிதா சக்தி மழைய வர்ஷிக்கிறதுல ஒரு மேக சமூகம் மாதிரியே இவளோட அந்த கடாட்ச மகிமையானது இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது மன்மத சத்ருவா இருக்கக்கூடிய அந்த பகவானோட மனதை வந்து மோகிக்க செய்யறதுல இருள் கூட்டம் மாதிரி இருக்கு. சிவனோட மனசை மோகிக்க செய்யறதுல இருள் கூட்டம் மாதிரி இருக்கு. இவ்ளோ சக்தி பொருந்தின அந்த கட்டாட்சமானது என்னோட இஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணணும். ஷாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்யகவித்வவர்ஷ ஜனனி யா காபி காதம்பினி மாராராதி மனோ விமோகன விதோ காச்சித் தமः கந்தலி காமாக்ஷா கருணா கடாக்ஷலஹரி காமாய மே கல்பதாம். செகண்ட் லைன்ல சீமா சூன்ய கவித்வ வர்ஷ ஜனனி, கவியில இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரௌடத்வாந்த கதம்பகே குமுதினி புண்ணியாங்குரம் தர்ஷயன் ஜோத்ஸ்னா சங்கமனேபி கோகமிதுனம் மிஸ்ரம் சமுத்பாவயன் காலிந்தி லஹரி தசாம் பிரகடயன் கம்ராம் நபஸ்யத்புதாம் கஷ்சின் நேத்ர மகோத்சவோ விஜயதே காஞ்சிபுரே ஷூலினக. அந்த காமாட்சி தேவியோட கருத்த கூந்தல்ல இருக்கக்கூடிய அந்த அலங்கார புஷ்பமானது மேகத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய சந்திரன் போல இருக்கான். சோ அவளோட புன்சிரிப்புன்னு சொல்லக்கூடிய நிலால 2 கருத்த கண்களோட சோபையானது எப்படி இருக்குன்னா சக்கரவாக பக்ஷி மாதிரி இருக்கு அது அப்படின்னு சொல்றா. அதாவது 2 இல்லைன்னா சக்கரவாக பக்ஷி மாதிரி இருக்கக்கூடியது ஸ்தனங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறா. சோ ஆகாசம் மாதிரி அந்த சூக்ஷ்மமான இடுப்புல இருந்து அந்த ரோம ராஜியானது வந்து யமுனா நதி பிரவாகிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். இவ்வளவு அதிகமான சோபைகள் அழகோட இருக்கக்கூடிய காமாட்சி தேவியோட விலாசங்கள் சூலபாணியா இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நேத்திரத்துக்கு ஒரு ஆனந்தமாக, தன்னோட கண்களுக்கு ஆனந்தமாக காஞ்சிபுரத்துல இருக்கு. பிரௌடத்வாந்த கதம்பகே குமுதினி புண்ணியாங்குரம் தர்ஷயன் ஜோத்ஸ்னா சங்கமனேபி கோகமிதுனம் மிஸ்ரம் சமுத்பாவயன் காலிந்தி லஹரி தசாம் பிரகடயன் கம்ராம் நபஸ்யத்புதாம் கஷ்சின்னேத்ர மகோத்சவோ விஜயதே காஞ்சிபுரே ஷூலினக தந்திராஹீன தமால நீல சுஷமைஹி தாருண்ய லீலாகிருஹைஹி தாராநாத கிஷோர லாஞ்சித கச்சைஹி தாம்ரார விந்தேக்ஷணைஹி மாதஸ் விசர்கத்துல எஸ் மாதஸ் சம்ஸ்ரயதாம் மனோ மனசிஜ பிராகல்பிய நாடிந்தமைஹி கம்பாதீர சரை கணஸ்தனபரைஹி புண்ணியாங்குரை சாங்கரைஹி. அந்த வாடாம இருக்கக்கூடிய தமால புஷ்பங்களோட காந்தியோட கூடினதும் யவ்வனத்தோட விலாச பவனம் மாதிரியே இருக்கக்கூடியதும் பாலச்சந்திரனோட சோபையால இருக்கக்கூடிய அந்த கூந்தலோட இருக்கக்கூடியதுகளும் சிவந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய நேத்திரங்களும் மன்மத விலாசத்தை விருத்தி செய்யக்கூடியவதுமா இருக்கக்கூடிய அந்த சங்கரனோட புண்ணியங்கள் மாதிரி காமாட்சி கிட்ட என்னோட மனசானது எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. தந்திராஹீன தமால நீல சுஷமைஹி தாருண்ய லீலா கிருஹைஹி தாராநாத கிஷோர லாஞ்சித கச்சைஹி தாம்ரார விந்தேக்ஷணைஹி மாதஸ் சம்ஸ்ரயதாம் மனோ மனசிஜ பிராகல்பிய நாடிந்தமைஹி கம்பாதீரச்சரை கணஸ்தனபரைஹி புண்ணியாங்குரை சாங்கரைஹி. நெக்ஸ்ட் நித்யம் நிஷ்சலதாமுபேத்ய
मरुतां रक्षाविधिं पुष्णति तेजस्सञ्चय पाटवेन किरणान् उष्णद्युतेर्मुष्णति काञ्ची मध्यगतापि दीप्तिजननी विश्वान्तरे जृम्भते काचिच्चित्रमहो स्मृतापि तमसां निर्वापिका दीपिका. அப்போ காமாட்சி தேவிய வந்து ஒரு விளக்காக சென்று இந்த இடத்துல சொல்றார். இந்த விளக்கானது எப்படி இருக்குன்னா எப்பவுமே அசைவில்லாம இருக்கான். அந்த மருந்துகள் அதாவது இருக்கு இல்லையா, அதாவது இந்த வேற மாதிரி இருக்கக்கூடிய காற்று அது எல்லாத்தையும் போக்கடிக்க கூடியது அப்படின்னு சொல்றார். அதாவது காமாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஜுவாலை அது வந்து அசைவில்லாம இருந்த இடத்துலயே இருந்துட்டு தேவர்களை எல்லாத்தையும் ரட்சிச்சுண்டு தன்னோட ஒளி குவியல் அது வாயிலாக அந்த கதிரவனோட வெப்ப கதிர் இருக்கு இல்லையா அதை பறிச்சுண்டு தன்னோட நினைவு ஏற்பட்ட மாத்திரமே அந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டு இருக்கே அதை போக்கி காஞ்சிபுரத்துல மட்டும் இல்லாம இந்த உலகம் முழுக்க கூட அந்த ஒளியானது பேரொளிய பரப்பின்னு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது அந்த காஞ்சியில அந்த ஒட்டியானம், காஞ்சி தான் அந்த ஒட்டியானம் சொல்றோம் இல்லையா, நடுவுல இருக்கிறது அதுதான். அந்த மாதிரி அங்க இருந்துட்டாலும் இந்த உலகம் முழுக்க அந்த ஒளிய வந்து பரப்பின்றே இருக்கு. யாரெல்லாம் நினைக்கிறாளோ நினைத்த மாத்திரத்திலேயே அவளோட அந்த இருட்டை போக்குறது அப்படின்னு சொல்றான். नित्यं निश्चलतामुपेत्य मरुतां रक्षाविधिं पुष्णति तेजस्सञ्चय पाटवेन किरणान् उष्णद्युतेर्मुष्णति काञ्ची मध्यगतापि दीप्तिजननी विश्वान्तरे जृम्भते काचिच्चित्रमहो स्मृतापि तमसां निर्वापिका दीपिका. காந்தை விசர்கத்துல ஹெச் கேஷருச்சாம் சயைர் பிரமரிதம் மந்தஸ்மிதை புஷ்பிதம் காந்தியா பல்லவிதம் பதாம்புருகையோ, அந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் சொல்லணும், பதாம்புருகையோர் நேத்ரத்விஷா பத்ரிதம் கம்பாதீர வனாந்தரம் விதததி கல்யாண ஜன்மஸ்தலி காஞ்சி மத்திய மகாமணிர் விஜயதே காச்சித் கிருபா கந்தலி. அந்த கருணாநிதியும் காஞ்சி அந்த மத்திய ரத்னமாக இருக்கக்கூடிய அந்த மங்கள ஸ்தானமாக இருக்கக்கூடிய காமாட்சி தேவி தன்னோட அந்த கேசங்களோட சோபைனால கம்பாதீர உத்தியாயன வனத்தை வந்து வண்டுகள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் ஒரு புன் சிரிப்புனால அதை புஷ்பிக்கிற மாதிரியும் பாத காந்தினால துளிர்விட்டது போலவும் தன்னோட கண் சோபையினால அந்த அந்த இலையெல்லாம் இருக்கிற மாதிரியும் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அதாவது இன்னும் கொஞ்சம் இதுவா வந்து இந்த புக்ல இருக்கிற மாதிரியே பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருக்காளாம், கருணாரசத்தோட காஞ்சிபுரத்துல ஒரு பூங்காவாக இருக்காளாம். அப்புறம் அதுல பூத்த பூக்கள்ல வண்டுகள் மொய்க்கிற மாதிரியும் ஒரு ஒரு கண்ணும், இன்னொன்னு வந்து மந்தஹாச புன்சிரிப்பு வந்து ஒரு முல்லை மலர் அது மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ தேவியோட திருவடிகள் தான் தாமரைகள்னு சொல்றா. அதுவும் கூட வந்து அந்த காந்தியினால தளிர்களோட கூடியதாக இருக்கான். அப்புறம் தேவியோட அந்த நீலோத்பலம் மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் வந்து சுத்தி தெரியக்கூடிய ஒளியினால அந்த புஷ்ப தலங்கள் மாதிரி அதை ஒரு உவமானமா கொண்டு வரா. பூமாதேவிக்கு மத்திய பாகமா இருக்கக்கூடிய அந்த தேவியோட ஆலயம் காஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரணத்துக்கு நடுவுல அதுல அமைஞ்ச ரத்தினக்கல்லோ அப்படிங்கிற மாதிரி இருக்காளாம். சோ காஞ்சி நகரமே பூமி தாய்க்கு வந்து ஒரு மணிகள் இசைத்த மேகலை இடுப்புல போட்டுக்கக்கூடிய ஒட்டியானம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த ஆபரணங்கள்ல சிறந்தது ஒரு மகாமணி எதுன்னா காஞ்சி மத்திய மகாமணி அப்படின்னு சொல்றா. சோ அதுதான் कान्थैकेशरुचां चयैर्भ्रमरितं मन्दस्मितैः पुष्पितं कान्त्या पल्लवितं पदाम्बुरुहयोर्नेत्रद्विषापत्रितं कम्पातीरवनान्तरं विदधति कल्याणजन्मस्थली काञ्ची मध्यमहामणिर्विजयते काचित् कृपा कन्दली.
पाण्डित्यं परमेश्वरी स्तुतिविधौ नैवाश्रयन्ते गिरां वैरिञ्चान्यपि गुम्फनानि विगलत् गर्वाणि शर्वाणि ते स्तोतुं त्वां परिफुल्लनीलनलिन श्यामाक्षि कामाक्षि मां वाचालीकुरुते तथापि नितरां त्वत्पादसेवादरः तापिञ्चस्तभगद्विषे तनुभृतां दारिद्र्यमुद्राद्विषे संसाराख्यतमो मुषे पुररिपोः वामाङ्कसीमाजुषे कम्पातीरमुपेयुषे कवयतां जिह्वाकुटीं जग्मुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततं तस्मै परज्योतिषे ये सन्ध्यारुणयन्ति शङ्करजटा कान्तारचन्द्रार्भकं सिन्दूरन्ति च ये पुरन्दरवधू सीमन्तसीमान्तरे पुण्यं ये परिपक्वयन्ति भजतां काञ्चीपुरे माममी पायासुः परमेश्वरप्रणयिनी पादोद्भवा पांसवः कामाडम्बरपूरया शचिरुचा कम्रस्मितानां त्विषा कामारेरनुरागसिन्धुमधिकं कल्लोलितं तन्वती कामाक्षीति समस्तसज्जननुता कल्याणदात्री नृणां कारुण्याकुलमानसा भगवती कम्पातटे जृम्भते कामाक्षीन पराक्रमप्रकटनं सम्भावयन्ती दृशा श्यामाक्षीरसहोदरस्मितरुचि प्रक्षालिता शान्तरा वामाक्षी जनमौलिभूषणमणिः वाचां परा देवता कामाक्षीति विभाति कापि करुणा कम्पातटिन्यास्तटे श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमा शून्यकवित्ववर्षजननी या कापि कादम्बिनी मारारातिमनोविमोहनविदौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पताम् प्रौढध्वान्तकदम्बके कुमुदिनी पुण्याङ्कुरं दर्शयन् ज्योत्स्नासङ्गमनेऽपि कोकमिथुनं मिश्रं समुद्भावयन् कालिन्दीलहरी दशां प्रकटयन् कम्रां नभस्यद्भुतां कश्चिन्नेत्रमहोत्सवो विजयते काञ्चीपुरे शूलिनः तन्द्राहीनतमालनीलसुषमैः तारुण्यलीलागृहैः तारानाथकिशोरलाञ्छितगचैः ताम्रारविन्देक्षणैः मातः संश्रयतां मनो मनसिज प्रागल्भ्यनाडिन्दमैः कम्पातीरचरैर्गणस्तनभरैः पुण्याङ्कुरैः शाङ्करैः नित्यं निश्चलतामुपेत्य मरुतां रक्षाविधिं पुष्णति तेजस्सञ्चयपाटवेन किरणान् उष्णद्युतेर्मुष्णति काञ्चीमध्यगतापि दीप्तिजननी विश्वान्तरे जृम्भते काश्चिच्चित्रमहो स्मृतापि तमसां निर्वापिका दीपिका कान्तैः केशरुचां चयैर्भ्रमरितं मन्दस्मितैः पुष्पितं कान्त्या पल्लवितं पदाम्बुरुहयोर्नेत्रत्विषापत्रितं कम्पातीरवनान्तरं विदधति कल्याणजन्मस्थली काञ्ची मध्यमहामनिर्विजयते काचित् कृपाकन्दली।